என்னப்பா சரியாக காமிக்கலப்பா நீங்கள். இந்த ஒரு அண்ணலோட வெந்துருமா இந்த காடை? ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பாருங்கள், மழை வர முசலை சொல்லாங்க. முசலை சுடுறதுக்கு முன்னாடி மழை வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ மழை பெய்யுது. செல்லுலாம் பாருங்கள் மழை தான். இந்த சைட்லாம் பாருங்கள் மழை பெய்யுது. நாங்கள் என்ன பண்ணுறது? முசலை வேறு ரெண்டும் முடியல. நாளைக்கு நாள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோ போடுவோங்க. நான் அருமையான காடை தாங்க. உங்கள் சப்போர்ட் தாங்க முக்கியம். மாஸ்டர் அருமையாக செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இந்த மாஸ்டர் மூஞ்சி கொஞ்சம் பாருங்கள். பாவம் நைட் நேரத்தில் இந்த மிட் நைட்டில் பாரு சிலம்ப சுற்றுற மாதிரி சுற்றிங்கிறாரு காடையை. காடை பார்த்தா சிக்காம மாட்டுது. பாரு நெய்யெல்லாம் எப்படி வடிது பாருங்க. நெய் எவ்வளோ நெய் பாருங்க. அது நெய் அதில் இருக்குங்க. நீங்கள் ஊற்றலைங்க. நான் ஒரு ட்ரிப்பு கூட ஊற்றலைங்க. நெய் எந்த அளவுக்கு வடிது பாருங்க. நெய் நம்மளுக்கே பற்ற மாட்டேதுங்க. நான் எப்படிங்க ஊற்ற முடியும்? ப்ரோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் சாப்பிட்லாமா? நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரெடியாக உட்காந்துக்கிறாங்க. இருங்க ஆளுக்கு ஒரு பீஸ். இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க, ஒரு நிமிஷம். சாப்பிடுங்க, நல்லா ருசியாக இருக்கும். இல்லைங்க இன்னும் வேகம் இல்லைங்க, இது சுடுறது அப்படி தாங்க இருக்கும். இது அரைவேக்காடு தாங்க சுடுறது. கொஞ்சம் எடுங்க எடுங்க எடுங்க. நீங்கள் குழம்பு வைக்கல, ஒரு குழி வைக்கலங்க. ஐயோ, இது வந்து சுட்டு தின்னுறீங்க. என்ன கப்புக்கு அந்த குழி மாதிரி சுட்டு தின்னுறீங்க. அது அப்படி தாங்க இருக்கும். வாங்க எடுத்துன்னு வாங்க வாங்க. ரெடியாக சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இது சுட்டு தின்றது அப்படி தான், அரைவேக்காடு தான். செஞ்சு பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிடுங்க, எல்லாம் வெளியே போங்க. வாங்க நண்பர்களே, இதோட சுவையை அருந்து பார்க்கும். மத்தால எச்சு நாக்கு ஊறுது. வாட் ஃபேம் ருசி. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்க. முறையாக இருக்குங்க, அந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. மழை பெய்யுது இந்த அளவுக்கு. செக் பண்ணி மழை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்க. ருசியாக இருக்கும். இதே பாருங்க, உங்க நேச்சுரலாக பாருங்க. நம்ம வந்து டூப்ளிகேட்லாம் இல்லை. பாருங்க ருசியாக இருக்குன்றது. சப்பம் மட்டும் நல்லா இருக்குதுங்க. நெஞ்சு எப்படி இருக்குதுன்னு தெரியல. நெஞ்செலாம் கருவி போயிடுச்சு. சப்பம் நல்லா இருக்குது. அதனோட வேற அங்கே இருந்ததுங்க. சப்பை எடுத்து சாப்பிட நல்லா இருக்குங்க.